புத்தாண்டு ராசி பலன்கள். இந்த 2025ஆம் ஆண்டில் 4 கிரக பயிற்சிகள், சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகுகேது பயிற்சி. கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். மீன ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார். கன்னி ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஆக 4 கிரக பயிற்சிகள் இந்த ஆண்டில் நடக்குது. ஒவ்வொரு கிரக பயிற்சிகளுக்கும் ஒரு வித மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. உங்களுக்கு தசாபுத்தி ரீதியாக, கோச்சார ரீதியாக, உங்கள் ராசிக்கு, உங்கள் நட்சத்திரத்துக்கு, உங்கள் சுய ஜாதக அடிப்படையில் இந்த 2025ஆம் ஆண்டு இந்த 4 கிரக பயிற்சிகள் மட்டும் இல்லாமல் மற்ற கோள்கள் அதனுடைய அடிப்படையிலும் உங்களுடைய ராசிக்கு நிறைய வளர்ச்சிகள், பொருளாதார வளர்ச்சி முதல் கொண்டு வேலை வாய்ப்பு, சுய தொழில், திருமண வாழ்க்கை எல்லாவற்றுக்கும் நல்ல ஒரு மாற்றங்களாக அமையப்போகுது இந்த 2025ஆம் ஆண்டு. 12 ராசியில் இருக்கக்கூடிய 27 நட்சத்திரங்கள் மட்டும் இல்லாமல் உடைப்பட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து 36 நட்சத்திரங்களுக்கு வயது ரீதியாக தசாபுத்தி பலன்களை கணித்திருக்கிறேன். இந்த வீடியோ முதலாக பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைபர் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்கள். ரிஷபராசி, மிருகசீரிட நட்சத்திரம், இது செவ்வாயோட நட்சத்திரம். தசா காலங்கள் 7 வருடம். என்னோட கணக்குப்படி 6 வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சிங்க. 6 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை நடப்பில் வந்தால் பிறகு 18 வருடங்கள் ராகு தசை. 6 + 18 24. 24 வயசு வரைக்கும் ராகு தசை நடப்பில் வரும். ராகு தசையில் அதாவது 24 வயசு வரைக்கும் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதக அடிப்படையில் முன்ன பின்ன வரலாம், ஒரு வருஷம் முன்ன பின்ன கூட வரலாம். இருந்தாலும் படிக்கக்கூடிய காலகட்டங்களில் நிறைய டிஸ்டர்பன்ஸ் உங்களுக்கு 2022லேருந்தே குரு ராகு சேர்க்கையிலிருந்து இந்த ரிஷபராசியில் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பில் நிறைய ஒரு ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கும். படிப்பு ரீதியாக மன அழுத்தத்தை நிறைய பேருக்கு கொடுத்துருக்கு. அது எல்லாமே இப்போ குரு பயிற்சி அப்படிங்கிறது 2025 ராசிக்கு 2ஆம் இடத்துல இப்போத்துலேருந்து தான் குருடைய நகர்வுகள் அப்படிங்கிறது ரிஷபராசிக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும். படிக்கக்கூடிய காலகட்டங்களில் இருந்தீங்க அப்படின்னாக்கா நல்ல ஒரு வளர்ச்சிகளை பார்க்கலாம். படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலை வாய்ப்பு தேடுறீங்க அப்படின்னாக்கா வேலை வாய்ப்பில் நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். இப்போ வெளிநாடு வேலை வாய்ப்புக்காக முயற்சி பண்ணக்கூடிய நபர்களும், மேல் படிப்புக்காக வெளிநாடு போய் படிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கும் நல்ல ஒரு வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கோச்சார ரீதியாக உங்களுக்கு சிறப்பான இடத்துல இருக்குது. எல்லா கிரக நகர்வுகளும், சனி பகவானும் சரி, ராகு பகவானும் சரி, குரு பகவானும் கேது பகவானும் நல்ல ஒரு பயிற்சிகள் அப்படின்னு சொல்லலாம். 2025 ரிஷபராசிக்கு தான் நல்ல ஒரு யோகம் அப்படின்னு சொல்லலாம். 24 வயசுக்கு மேலே 40 வயசு வரைக்கும் குரு தசை. குரு தசை அப்படிங்கிறது இந்த ராசிக்கு யோகம் செய்யாத தசை. வேற லக்னமாக இருந்து அந்த லக்னத்துக்கு யோகராக வந்தால் கூட குரு தசை அப்படிங்கிறது முதல் 10 வருடங்கள் அப்படிங்கிறது கெடுபலன்களை கொடுக்கும். ஏன் கெடுபலன்களை கொடுக்குது அப்படின்னாக்கா முதல்ல ராசிக்கு தான் அது பலன்களை கொடுக்க ஆரம்பிக்கும். ராசி அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் அப்படிங்கிறது பகை கிரகம் அப்படின்றதுனால ராசியில இருந்து தான் முதல்ல பலன்களை கொடுக்க ஆரம்பிக்கும். அப்போ 10 வருடத்தில் இருக்கிறீங்க குரு தசையில் அப்படின்னாக்கா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த நேரங்களில். இது வரைக்கும் 2022 குரு ராகு சேர்க்கையில் இருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் நிறைய கஷ்டப்பட்டு வரீங்க. 2025 மே மாதத்தில் வரக்கூடிய குரு பகவானுடைய பயிற்சிக்கு பிறகே நல்ல ஒரு வளர்ச்சி பார்க்கலாம். இப்போ மே மாதத்தில் குரு பயிற்சி ஆகுது அப்படின்னாக்கா 1.5 மாத காலத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு அந்த பயிற்சியோட பலன்களை கொடுக்க ஆரம்பிக்கும் இந்த குரு பகவான். சனி பகவான் பயிற்சி ஆகிறார் அப்படின்னாக்கா 3 மாதத்துக்கு முன்னாடியே அந்த பயிற்சியோட வைப்ரேஷன் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ குருடைய பயிற்சி அப்படிங்கிறது 1.5 மாதத்துக்கு முன்னாடி கிடைக்கும். அப்போ மார்ச் மாதம் 15 டேட்டுக்கு மேலே குருடைய பலன்கள் கிடைக்க ஆரம்பிக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமை தேவை. 2025 ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு 2.5 மாதம் மட்டுமே இந்த குருடைய பலன்கள் கிடைக்காது. மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா சனி பகவானுடைய பயிற்சி உங்களுக்கு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். வேலை வாய்ப்பில் நல்ல ஒரு மாற்றங்களை பார்க்கலாம். இது வரைக்கும் உங்களுக்கு நிறைய பொருளாதார ரீதியாக கஷ்டங்களை கொடுத்து கொண்டு வந்தாலும் 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் 11ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகும் போதும் 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் 10ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதும் சுகஸ்தானத்துக்கு கேது பகவான் பயிற்சி ஆகி வர்றதும் உங்களுக்கு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். குரு பகவான் மட்டுமே அவயோகம் செய்யக்கூடிய கிரகமாக இருந்து இப்போ நடப்பு தசை குரு தசை முதல் 10 வருடத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நிறைய கஷ்டங்களை அதிகமாக கொடுத்துருக்கும் இந்த குரு பகவான். வேலை வாய்ப்பில் நிறைய ப்ராப்ளம், நிலையில்லாத வேலை, எந்த வேலை செஞ்சாலும் அது பிடிக்காத வேலையாக இருக்கும். எங்கே போனாலும் உங்களுக்கு மதிப்பு மரியாதை இருக்காது. நிறைய கஷ்டங்களை அனுபவிக்கக்கூடிய நபர்களுக்கு மே மாதத்துக்கு பிறகு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். குருடைய பயிற்சிக்கு பிறகு பொருளாதார வளர்ச்சியை இந்த நேரங்களில் பார்க்கலாம். கடன் பிரச்சனை ஒரு சில பேருக்கு தீரும். சொந்த தொழில் பண்ணுறீங்க, அந்த தொழிலில் நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிங்க அப்படின்னாக்கா நல்ல ஒரு வளர்ச்சி பார்க்கலாம் இந்த குரு தசையில் இருக்கக்கூடிய நபர்கள். திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க, குரு தசை அப்படின்னாக்கா திருமணம் உடனடியாக நடக்கும் இல்லையா? ஏன் நடக்கலை அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இது அவயோகம் செய்யக்கூடிய தசை அப்படின்றதுனால நிறைய தடை தாமதங்களை கொடுத்துருக்கும். முதல் 10 வருஷத்தில் நிறைய கஷ்டங்களை தான் அனுபவிச்சிருப்பீங்க. கல்யாணம் பண்ணியிருந்தா கூட
அந்த கல்யாணத்தில் வந்து நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபர்கள். எல்லாருமே சொல்லலை, ஒரு சில பேருக்கு வந்து நல்ல ஒரு வாழ்க்கையை அமைஞ்சிருக்கு இந்த ரிஷபராசியில், எல்லாருக்குமே இல்லை. கஷ்டங்கள் கொடுக்குது அப்படின்னாக்கா உங்கள் சுயஜாதக அடிப்படையில் குரு பகவான் சரியில்லை, பாவகிரகமாக இருந்து நிறைய கஷ்டங்களை கொடுக்குது அப்படின்னாக்கா 2ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு பேச்சு அப்படிங்கிறது சிறப்புன்னு சொல்லலாம். திருமணம் ரீதியாக ப்ராப்ளம் இருந்துச்சுனாக்கா அது உடனடியாக சால்வ் ஆகும். இது வரைக்கும் டைவர்ஸ் கேட்டு வெயிட் பண்ணுறேன் அப்படின்னாக்கா இந்த டைவர்ஸ் கிடைக்கும். மறுமண வாழ்க்கை அமைச்சிக்கிறதுக்கான வாய்ப்புகளை அதிகமாக கொடுக்கும். சேர்ந்து வாழணும் அப்படின்ட்டு நிறைய பேர் பேச்சுவார்த்தை நடத்துறீங்க அப்படின்னாக்கா அதுக்கு உண்டான நல்ல ஒரு பதில் கிடைக்கும், நல்ல ஒரு மாற்றங்கள் அப்படின்னு சொல்லலாம். குடும்ப ரீதியாக, பொருளாதார ரீதியாக, வேலை வாய்ப்பு ரீதியாக எல்லாமே கோச்சார ரீதியாக ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும். தசாபுத்தி ரீதியாக நீங்கள் எதை செய்யக்கூடாது முதல் 10 வருஷத்தில் இருக்கிறவங்க அப்படின்னாக்கா, பெருசாக கடன் வாங்காதீங்க. ஏதாவது நீங்கள் தொழில் வளர்ச்சியோ இல்லை தொழில் சார்ந்து அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கணும் அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணுறது நல்லது. 2 மட்டும்தான், மற்றபடி உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி பார்க்கலாம். பின்னாடி வரக்கூடிய 6 வருடம் இருக்கு இல்லையா, என்னோட கணக்குப்படி 34 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய நபர்கள், இல்லை உங்கள் சுய ஜாதகத்தில் வந்து குருபகவான் தசை கடைசி 6 வருடம் அப்படின்னாக்கா, அந்த 6 வருடத்தில் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா நல்ல ஒரு வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். உடனடியாக கடன் பிரச்சனைகள் தீரும், நோய் நொடி பிரச்சனைகள் எதனா இருந்துச்சுனாக்கா தீரும். குடும்ப பொருளாதாரத்தில் ஏதாவது மேன்மை இல்லாமல் கஷ்டப்பட்டீங்க அப்படின்னாக்கா பொருளாதாரத்தில் ஒரு நல்ல ஒரு மேன்மை பார்க்கலாம். சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும். வீடு கட்டக்கூடிய யோகத்தை கொடுக்கும் இந்த குரு பகவான் தசை அப்படிங்கிறது. இது வரைக்கும் மருத்துவ செலவுகள் எதனா பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்கா அது எல்லாமே குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வீடு கட்டக்கூடிய யோகத்தை கொடுக்கும். ப்ராப்பர்ட்டி சேர்க்கை இந்த நேரங்களில் உண்டு. கடன் பிரச்சனைகள் உங்களுக்கு தீரும். தொழில் ரீதியாக நிறைய பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா அந்த தொழிலை வந்து நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்கலாம். அரசாங்க வேலை வாய்ப்புக்காக முயற்சி பண்ணக்கூடிய நபர்களுக்கு அரசாங்க வேலை வாய்ப்புகளை கொடுக்கும். வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்புகளை இருந்தாலும் சரி, இல்லை வெளிநாடு சார்ந்து முயற்சி பண்ணாலும் சரி, அதிகப்படியான வருமானங்களை இந்த காலகட்டங்களில் பார்க்கலாம். 2வது திருமணத்துக்காக வெயிட் பண்ணக்கூடிய நபர்களும், அப்படி இல்லை முதல் திருமணமே எனக்கு நடக்கலை அப்படின்னாக்கா திருமணம் சார்ந்து முயற்சிகளை கொடுத்துரும். ஏன்னா குடும்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துக்கு தான் இந்த குரு பகவான் வர்றது. நல்ல ஒரு பலன்கள் உண்டு. குடும்ப ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்கலாம். திருமணம் ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்களை பார்க்கலாம். 40 வயசுக்கு மேலே 59 வயசு வரைக்கும் சனி தசை. சனி தசையை பொறுத்த வரைக்கும் முன்னாடி பின்னாடின்னு பிரித்து சொல்ல முடியாது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு. ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் யோகம் செய்யக்கூடிய கிரகம் அப்படின்னாக்கா முதல் தர யோகாதிபதி அப்படின்னாக்கா இந்த சனி பகவான் தான். உங்கள் சுய ஜாதகத்தில் உங்கள் லக்னத்துக்கு அவயோகராக வந்தால் கூட நல்ல பலன்களும் கொடுக்கும், கெடு பலன்களும் கொடுக்கும். 19 வருடங்களும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னாக்கா ராசி அடிப்படையில் முதல் 9 வருடங்கள் கெடுபலன்கள் கொடுத்துச்சுனாக்கா பின்னாடி வரக்கூடிய 10 வருடங்கள் நல்ல பலன்களை கொடுக்கும். ஒரு சிலருக்கு வந்து முதல் 10 வருடங்கள் நல்ல பலன்கள் கொடுத்துச்சுனாக்கா பின்னாடி வரக்கூடிய 9 வருடங்கள் கெடுபலன்களை கொடுக்கும். இந்த சனி தசை நடக்கும்போது 7.5 சனி வந்துச்சுன்னா மட்டுமே பாதிப்புகளை கொடுக்குமே தவிர 7.5 சனி வரலனாக்கா நல்ல பலன்களை கொடுக்கும் இந்த சனி பகவான். 10ஆம் இடத்துலேருந்து லாபஸ்தானத்துக்கு சனி பகவான் பயிற்சியாகிறார் 2025. 11ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்துக்கு ராகு பகவான் பயிற்சியாகிறார். கேது பகவான் வந்து 5ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கு பயிற்சியாகிறார். ராசியில் இருக்கக்கூடிய குரு 2ஆம் இடத்துக்கு பயிற்சியாகிறார். சனி தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு முழுசாக சொல்லணும் அப்படின்னாக்கா நல்ல பலன்கள் உண்டு. இது வரைக்கும் கடனில் இருந்தீங்களா அந்த கடன் குறையும். வழக்கில் இருந்தீங்கன்னா அந்த வழக்கு உங்களுக்கு சாதகமாக வரும். சொத்து பத்து பிரச்சனைகள் இருந்துச்சுனாக்கா அந்த சொத்து பத்து பிரச்சனைகள் இருக்காது. நிறைய நெருக்கடிகள், சொல்ல முடியாத நெருக்கடிகளில் இருப்பீங்க. வேலை சார்ந்து, தொழில் சார்ந்து சரியான வளர்ச்சி இல்லை, தொழிலில் வளர்ச்சி இல்லை. ஒரு சில வருடங்களாக நல்லாவே இருந்தேன், நல்ல ஒரு வளர்ச்சியில் இருந்தேன், இப்போ எல்லாமே அந்த வளர்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகுது, எனக்கு கடன் பிரச்சனைகள் கொடுக்குது, கொஞ்சம் எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கனாக்கா இதன் பிறகு குருவுடைய நகர்வுகள் இந்த ஆண்டில் நல்லா இருக்குது. சனியுடைய நகர்வுகளும் ராகு கேதுக்களுடைய நகர்வுகளும் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்கலாம். வேலை வாய்ப்பு, திருமண வாழ்க்கை, என்னென்ன நெருக்கடிகள் இருக்கோ அத்தனை நெருக்கடிகளும் விலகும். 59 வயசுக்கு மேலே 76 வயசு வரைக்கும் புதன் தசை. புதன் தசை அப்படிங்கிறது சுய ஜாதகத்தில் எங்கே இருந்தாலும் சரி, கோச்சார ரீதியாக 4 கிரக பயிற்சிகள் 2025 சிறப்பான யோகத்தை கொடுக்க போது. உங்கள் பிள்ளைகளுக்கு வந்து திருமணம் கூடி வரலையா, அந்த திருமணம் கூடி வரும். சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும். வீடு கட்டக்கூடிய யோகத்தை கொடுக்கும். யாருக்காவது சுயத்தொழில் பாதிப்புகள் இருந்தால் அந்த சுயத்தொழில் பாதிப்புகள்லேருந்து வெளியே வருவீங்க. கடன் பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அந்த கடன் பிரச்சனைகள் இந்த காலகட்டங்களில் தீர்வுக்கு வரும். நோய் நொடி பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அந்த நோய் நொடி பிரச்சனைகள் இருக்காது. 2022 இருந்து இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு சொல்ல முடியாத துயரங்களை கொடுத்தது இந்த குரு பகவான். ஏன்னா குரு ராகு சேர்க்கையில் இருந்த இப்போ ஜென்ம குரு வரைக்கும், ஜென்ம குருவிலேருந்து 2ஆம் இடத்துக்கு பேச்சான பிறகுதான் உங்களுக்கு யோகம் அப்படின்னு சொல்லலாம். மார்ச் மாதம் 15 டேட்டுக்கு மேலே நல்ல ஒரு வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். இந்த புதன் தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சொத்து பத்து பிரச்சனைகள், அதாவது பூர்வீக சொத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இந்த வயது காலகட்டத்தில் சுய சம்பாத்திய சொத்துக்கள் பிரிக்கிறது, பசங்களுக்கு வந்து பகிர்ந்து கொடுக்கறது, இது எல்லாமே இந்த நேரங்களில் நடக்கும். இந்த 2025 வீடு கட்டக்கூடிய யோகத்தை கொடுக்கும்.
76 வயசுக்கு மேலே 83 வயசு வரைக்கும் கேது தசை. கேது தசை நடக்கக்கூடிய நபர்கள், இந்த கேது தசை நடக்குது அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தில் குருவுடைய வீட்டில் இருந்தால் மட்டுமே நீங்கள் கொஞ்சம் பயப்படணும். ஏன்னா உடல்நிலை சார்ந்து பிரச்சனைகளை கொடுக்கும், நோய் நொடி பிரச்சனைகளை கொடுக்கும், மருத்துவ செலவுகள் வைக்கும். மற்றபடி வேற எங்க இருந்து தசை பண்ணாலும் சரி, உங்களுக்கு யோகம் செய்யக்கூடிய வீட்டில இருந்து தசை பண்ணாலும், அவயோகம் செய்யக்கூடிய வீட்டில இருந்து தசை பண்ணாலும், அதாவது உங்க லக்னத்துக்கு நீங்க பயப்படவே தேவையில்ல. இந்த 2025 அப்படிங்கிறது கிரக நகர்வுகள் கோச்சார ரீதியா உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும். கடன் தொல்லைகள் இருக்கா, அந்த கடன் தொல்லைகள் இருக்காது. உடல் சார்ந்து ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால், நோய் நொடி பிரச்சனைகள் இருந்தால் அது எல்லாமே இந்த காலகட்டங்களில் தீர்வுக்கு வரும். நல்ல ஒரு தூக்கம் வரும், நிம்மதியான தூக்கம் வரும். கேது தசையில் மன அழுத்தத்தில் இருந்தவங்க, மனசார்ந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்கள் ரொம்ப நெருக்கடிக்கு ஆளாயிருந்தீங்கன்னாக்கா அந்த நெருக்கடிகள் இருக்காது. சொந்த பந்தங்களில் வந்து நிறைய பேர் பிரிஞ்சிருப்பீங்க, அந்த சொந்த பந்தங்கள்லாம் வந்து சேரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. 2022 நிறைய பாதிக்கப்பட்டிருப்பீங்க சொந்த பந்தங்கள் ரீதியாக, உங்கள் வாரிசுகள் ரீதியாக நிறைய ப்ராப்ளம், சொத்து பத்து ரீதியாக நிறைய ப்ராப்ளம். இது எல்லாமே இந்த 2025 மே மாதத்துக்கு பிறகு சிறப்பான யோகங்கள் உண்டு. இந்த மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி ரீதியாக 83 வயசுக்கு மேலே 20 வருடங்கள் சுக்கிரதசை. சுக்கிரதசை அப்படிங்கிறது இந்த வயது காலகட்டத்தில் வர சுக்கிரதசை அப்படின்னாக்கா உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்காது, உங்கள் வாரிசுகளுக்கு தான் நல்ல பலன்களை கொடுக்கும். இப்போ சுக்கிரன் உங்கள் சுய ஜாதகத்தில் நல்ல அமைப்பில் இருக்குது, இந்த தசை வந்தான்னா வராகட்டின்னா, இதன் பிறகு சுக்கிரதசை நல்லா இருந்தான்னா நல்லா இல்லாட்டின்னா அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் கண்டிப்பாக சொல்கிறேன், உங்களுடைய வாரிசுகளுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். எப்படி வளர்ச்சி அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தில் சுக்கிர பகவான் நல்ல அமைப்பில் இருந்துச்சு, இந்த தசை வந்து எனக்கு பிரயோஜனமே இல்லைன்னு நினச்சிங்கனாக்கா உங்களுடைய வாரிசோட ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஜாதகத்தில் ஒரு நல்ல டைம் ஆரம்பிச்சிருக்கும் அவங்களுக்கு. இந்த சுக்கிர தசை அப்படிங்கிறது அதிகப்படியாக அவங்களுக்கு தான் அந்த செல்லுபடி ஆகும். நல்ல ஒரு வளர்ச்சி, அவங்களுக்கு வேலை வாய்ப்பு, பொருளாதாரம், பிஸ்னஸ்ஸு எதுவாக இருந்தாலும் சரி அவங்களுடைய சுய ஜாதகத்தில் நல்ல ஒரு வலுவாக இந்த கிரக தசைகள் அமைந்து நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும். இந்த காலகட்டங்களில் இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி ரீதியாக 2025 கிரக நகர்வுகள், இந்த 4 கிரக பயிற்சிகள், மற்றபடி மாதக்கோள்கள் உங்களுக்கு சிறப்பான யோகத்தை கொடுக்கும். நன்றி.